ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழகமே எதிர்பார்த்த ஆர்ஆர்பி என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ரயில்வே தரப்புலேருந்து. கிட்டத்தட்ட 2019க்கு பிறகு இந்த ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. முக்கியமான நோட்டிஃபிகேஷனுங்க. ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் கார் போன்ற பதவிகள் எல்லாமே இந்த ஒரு அறிவிப்பு மூலமாக தான் ஃபில் பண்ணுவாங்க. இந்தியா முழுவதும் 8113 காலிப்பிடங்கள் நம்ம தமிழகத்துக்கு சென்னை ரீஜியனுக்கு டீசெண்டாக 500 வேக்கன்சிஸ்ங்க. என்ன சம்பளம், என்ன வயது வரம்பு, யாரெல்லாம் தகுதி, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கட்டும். இப்போ ரீசெண்டாக ஆர்ஆர்பி தரப்புலேருந்து ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனை தொடர்ந்து rrb.chennai.gov.in தமிழக ரயில்வேயோட அஃபீஷியல் வெப்சைட், ரயில்வே அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். தமிழக ரயில்வேன்னு ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ரீஜியனை தமிழக ரயில்வே அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த என்டிபிசிக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், கிளிக் ஹியர் ஃபார் நியூ நோட்டிஃபிகேஷன் இருக்கா. ஸோ இதை நம்ம டச் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. நான் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையுமே ரீட் பண்ணிவிட்டு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக டீட்டெயில்டாக 1 by 1 லைனாக நீங்களும் படிச்சிருங்க. நானும் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் தவற விடலாம், அதனால் நீங்களும் படிச்சிருங்க. ஓகே, ஸோ டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ஆர்ஆர்பி வெப்சைட்ஸ். ஆர்ஆர்பி வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணது இன்றைக்கி 13/9. எப்போலேருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நாளையிலேருந்து 14/9. எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 13/10, அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரையும் உங்களுக்கு போர்ட்டல் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மாடிஃபிகேஷன் விண்டோ, சப்மிட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷனை எப்போ கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அடுத்த மாதம் 16ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரையும். ஓகே, மாடிஃபிகேஷன் விண்டோ தான் இருக்கே அப்படின்ட்டு அசால்ட்டாக பண்ணாதீங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்பே நெருப்பாக கரெக்டாக அப்ளை பண்ணிடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நாளைக்கு நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நிச்சயமாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதில் பாருங்கள், சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், அதே மாதிரி அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட், சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட், இது போன்ற பதவிகள் இருக்குது. இதோடு சேர்த்து 12th லெவலுக்கு கிளர்க் பண்ணுற வேக்கன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் வரும். நான் நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதில் கிராஜுவேட் போஸ்ட்டை மட்டும் மென்ஷன் பண்ணி இந்த வேக்கன்சிஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உள்ள எல்லா பதவிகளுக்குமான வயது வரம்பு என்ன ப்ரோ அப்படின்னா, வழக்கமாக 18லேருந்து 33 தான் கொடுக்கணும். ஆனால் இந்த ஒரு முறை மட்டும் 18லேருந்து 36, அதாவது ஒரு 3 வருஷம் எல்லாருக்குமே ரிலாக்ஸேஷன் தராங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக கொரோனானால நிறைய இயர்ஸ் ரயில்வேலேருந்து நோட்டிஃபிகேஷன் விடாமல் இருந்தாங்க. அதனால் இந்த ஒரு முறை மட்டும் 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, பொது பிரிவினர் அப்படின்னா, அதாவது ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா 18லேருந்து 36 வயசு வரையுள்ளவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இன்னும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் 35,400, 1736 வேக்கன்சி. ஸ்டேஷன் மாஸ்டரில் 994, கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் 3144. ஸோ மொத்தமாக 8113 வேக்கன்சிஸ் இருக்குங்க. சேல்ரி டீட்டெயில்ஸ் பாருங்கள், இது எல்லாமே பேசிக் தான். இது எல்லாமே அடிஷ்னல் அலவன்ஸு, பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து வேறு லெவல் சேல்ரி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. நான் இதில் மென்ஷன் பண்ண இந்த ஏஜ் பொது பிரிவினருக்கு தான். இன்னும் எஸ்சி எஸ்டிக்கு ஓபிசிக்கெலாம் என்ன வயது வரம்பு அப்படிங்கிறதையுமே நான் லேட்டராக சொல்கிறேன். இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், கேண்டிடேட்ஸ் ஷுட் என்ஷூர் தஸ் பொசஸ் எலிஜிபிள் கண்டிஷன் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார் த போஸ்ட். அது க்ளோசிங் டேட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். க்ளோசிங் டேட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, 13/10/2024. இந்த டேட்குள்ளே இவங்க கேட்குற வயது வரம்பு, இவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன், இவங்க கேட்டிருக்க அந்த கேஸ்ட்டுக்கான சர்டிஃபிகேட்டை கிளைம் பண்ணுறது எல்லாத்துக்குமான க்ரூஷியல் டேட் இதுதான் ரொம்ப முக்கியமான டேட்டு. ஆனால் இதெல்லாம் நம்ம பெருசாக கவனிக்கிறது இல்லை. இந்த டேட்குள்ளே தான் நீங்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு பூர்த்தி பண்ணணும். அதையும் நான் உங்களுக்கு கிளியராகவே நான் புரியும் வகையில் சொல்கிறேன். ஓகே, ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையும் நான் இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, பொது பிரிவினர் மற்றும் இடபிள்யூஎஸ்க்கு 18லேருந்து 36 அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது
இந்த டேட்லேருந்து இந்த டேட்குள்ளே பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 18லேருந்து 41 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டிக்கு இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரையும் பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்மில் வரீங்கன்னா நீங்கள் ஓபிசி அப்படிங்கிற பிரிவில் தான் வருவீங்க. உங்களுக்கு 36+3 39 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி அப்படின்னா இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டேட் ஆஃப் பர்த் வாரியாக கொடுத்துட்டாங்க. இனிமேல் உங்களுக்கு அந்த வயது தொடர்பான சந்தேகம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீஸை பொறுத்தவரையும் 500 ரூபாங்க. ஆல் ஃபீமேல் எஸ்சி எஸ்டி அவங்களுக்கெல்லாம் 250 ரூபாங்க. ஸோ இந்த ஃபீஸையுமே யாருக்கெல்லாம் 500 ரூபாவோ, அதாவது ஜென்ரலு இடபிள்யூஎஸ்ஸு ஓபிசியை சேர்ந்த ஆண்களுக்கு 500 ரூபா. இதில் அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் எழுதினக்கப்புறம் 400 ரூபாயை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ரீஃபண்ட் எப்படி பண்ணுவாங்க? ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸை கொடுக்கணும், கரெக்டான பேங்க் டீட்டெயில்ஸை கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் ஹவு டு அப்ளை வீடியோவில் சொல்கிறேன். மீதி உள்ள இந்த ஃபீமேல் எஸ்சி எஸ்டிக்கெலாம் 250 ரூபா. இவங்கெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் எழுதினக்கப்புறம் இந்த 250 ரூபாயுமே அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. மொத்தமாக 2 எக்ஸாமினேஷன் இருக்குது ப்ரோ. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஜ் 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்குது. இது வந்து 90 மினிட்ஸ் நடக்கும். ஜென்ரல் அவேர்னஸில் 40, மேக்ஸில் 30, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 30, மொத்தமாக 100 கொஸ்டின். இதுக்குமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கின்ட்டு ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 1/3 த மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். 4 ஆன்சரில் 1 சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கான சிலபஸ் இருக்குது பாருங்கள். மேக்ஸ்க்கு என்ன சிலபஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு என்ன, ஜென்ரல் அவேர்னஸ்க்கு என்ன சிலபஸ் அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துட்டாங்க. அடுத்து இதிலேருந்து ஸ்டேஜ் 2க்கு 15 டைம்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் 500 வேக்கன்சிஸ் அப்படின்னா 500 × 15 எவ்வளோ வரும்? 7500 பேரை ஸ்டேஜ் 2க்கு வந்து கொண்டு போவாங்க. அந்த ஸ்டேஜ் 2 எக்ஸாம் அப்படிங்கிறது 90 மினிட்ஸ் நடக்கும். ஜென்ரல் அவேர்னஸ், மேக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங் 120 கொஷின்ஸ் வந்து கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குமே வந்து நெகட்டிவ் மார்க் வந்து உண்டுங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அதற்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க அந்த மெரிட் லிஸ்ட் வந்து இவங்க ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சில பதவிகளுக்கு மட்டும் இந்த டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்குது. எல்லா பதவிகளுக்கும் கிடையாது, ஸ்டேஷன் மாஸ்டருக்குலாம் கிடையாது. சில பதவிகள், அது என்னென்ன பதவிகள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு ஸ்டேஜ் 1 எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்குது, ஸ்டேஜ் 2 அப்படிங்கிறது இருக்குது. டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. சீனியர் கிளர்க்குக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்குது, ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் கிளர்க்குக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி கமர்ஷியல் இந்த சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு ஸ்கில் டெஸ்ட் கிடையாது. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்னால் என்ன, அது எப்படி இருக்கும், அது தொடர்பான கைட்லைன்ஸ்லாம் தெரிஞ்சுக்க இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க நோட்டிஃபிகேஷனில் 24வது பக்கத்தில் டீட்டெயில்ஸ் இருக்குது. இதை நீங்கள் செக் பண்ணுங்கள். முடிஞ்சால் நான் இதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நோட்டிஃபிகேஷனில் 59வது பக்கத்தில் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. எல்லா பதவிக்குமே டிகிரி முடிச்சிருந்தா போதும். அந்த ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு சீனியர் கிளர்க்குக்கு மட்டும் டைப்பிங் நாலேஜ் வந்து எதிர்பார்ப்பாங்க இங்கிலீஷில். ஓகேவா? அதுக்கு தான் உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட்டுமே இருக்குது. இப்போது ரீஜியன் வைஸ் வேக்கன்சிஸ் பார்த்தரலாம். ஆர்ஆர்பி, அகமதாபாத் அப்படி மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம டேரெக்டாக சென்னை ரீஜியன் பார்த்துடலாம். சென்னை ரீஜியன் தான் நம்ம தமிழ்நாடு. ஓகே, அப்படியே ஸ்க்ரோலை பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா சென்னை ரீஜியன் பாருங்கள். 436 வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ப்ளஸ் இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி, ஸோ எக்ஸர்வீஸ்மேன் இவங்க எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறதையுமே இதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசரில் 155 வேக்கன்சிஸ் இருக்குது. 2 டெஸ்ட்டு மட்டும்தான். ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜரெல்லாம் வேக்கன்சிஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. மீதி உள்ள அந்த கிளர்க் லெவல் வேக்கன்சிஸ் கூட நிறைய வேக்கன்சிஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு டைப்பிங் அப்படிங்கிறது மேண்டிட்ரி. அடுத்து 12th குவாலிஃபிகேஷனுக்கு அண்டர் கிராஜுவேட் வேக்கன்சிஸ் வரும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாளையிலேருந்து இந்த வேக்கன்சிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் நிச்சயமாக ஹவு டு அப்ளை வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் அப்ளை பண்ணட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.